எப்படி சொல்லுங்க இருக்கு சொல்லுங்க. விருதுநகர் தேர்தல் களம்? விருதுநகர் பிரமாதமா இருக்கு. ம்ஹ்ம். விருதுநகர் பார்லிமெண்ட் நல்லா சூடாக போயிட்டு ம்ஹ்ம். இருக்கு பிரச்சாரம். சிறப்பாக போயிட்டு இருக்கு. அதிமுக வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு அதிமுக கூட்டணி. இங்க ரெட்டையில நிக்கலையே உங்க தொகுதியில, கூட்டணி குடுத்துட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் இருக்கோ? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. கட்சி எடுக்கிற முடிவு பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி எடுக்கிற முடிவை ம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொண்டர்கள் தான் ம். நாங்க. அதை ஏற்றுக்கொண்டு களப்பணிகளை எப்படி செயல்படணுங்கிறத இங்கே உள்ள பத்திரிகை நண்பர்கள் வாயிலாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்ல ம். வேட்பாளர்கிட்டயே ம். கேட்டு ம். தெரிஞ்சுக்கலாம். அங்க அவர் வந்து விஜய பிரபாகரன் அவர்கள் ஒரு புது வேட்பாளரா வந்து நிக்கிறாரு. இளையவரு. அவருக்கு அந்த ம். அளவுக்கு அந்த களம் ஆமா. பிடிபடுகிறதா? அவர் வந்து உங்களோட சரியா கோஆப்பரேட் பண்றாங்களா? அவரோட வேலை பணியாற்ற அனுபவம் எப்படி இருக்கு? ம். நான் கூட அப்படிதான் நினைச்சேன். சின்ன வயசுக்கு இருக்காரு, இளைஞரா இருக்காரு. எப்படி ஒரு பக்குவமா ம். பேசிருவாரா, வச்சுருவாரான்னு. அவரு ஒரு அனுபவசாலி மாரி அவருடைய பேச்சுக்கள், கிராமப்புறத்தில ம்ஹ்ம். அவருடைய பழக்கவழக்கங்கள், ம். மக்கள பார்த்து பேசுறது, இயல்பா நடந்துக்கிறது எல்லாம் பார்க்க போகல ஒரு தேர்வு பெற்ற ஒரு சமூக சேவகர், ஒரு தேர்வு பெற்ற ஒரு ஒரு அரசியல் தலைவருடைய மகன் என்பதை நிரூபித்திருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று செல்ல பொருத்தமானவர் என்பதை அவருடைய வாக்கு கேட்கின்ற நடைமுறை, மக்களை சந்திக்கின்ற நெறிமுறை அதன் ம். வாயிலாக தெரிகிறது. நீங்க 2 பேரும் ரொம்ப நட்பாயிட்டீங்க போல இருக்கே! எல்லாம் ஒரே இடமா போறீங்க. ஒண்ணா நீங்க டீ போட்டெல்லாம் குடுக்குறீங்க. பார்த்தோம் நாங்க. ஆமா. ம்ஹ்ம். தம்பி இல்லையா? ம். பிரேமலதா சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அ தம்பி விஜயபுரம் அவருடைய கைய பிடித்து என்கிட்ட ஒப்படைச்சு, "அண்ணே பார்த்துக்குங்கண்ணே" அப்படின்னா எடப்பாடியாரும் என்கிட்ட ஃபோன்ல ஓஹோ! சொன்னாரு, நேர்லயும் சொன்னாரு. அவங்க மகன் நிக்கிறாங்க. கேப்டன் விஜயகாந்தோடைய பையன் நிக்கிறாரு. நீங்க நல்லா பார்த்துக்கணும், வச்சுக்கணும். ம். எத பத்தியும் நினைக்கக்கூடாது. ம். செய்கி வச்சு கொண்டாடினாரு. கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவருடைய நடவடிக்கையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. செவ்வாய்ஸ்லாம் தங்கியிருக்காரு. அவருடைய நடவடிக்கை ரொம்ப ம். பிடிச்சுக்கிட்ட காரணத்தால அதிமுக தொண்டர்களும், தேமுக தொண்டர்களும் அப்படியே ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற பாங்க பார்க்கின்ற பொழுது, மக்கள் வந்து ரொம்ப ஆரவாரமாக 2011 ம்ஹ்ம். திரும்பிருச்சு. 2011 அம்மா அமைத்த கூட்டணி, ம். பிரம்மாண்டமான கூட்டணி, வெற்றி கூட்டணி. ம். கூட்டணியுடைய தலைவர் ம். ம். முதலமைச்சர். கூட்டணியுடைய அடுத்த கட்ட தலைவர் கேப்டன் விஜயகாந்த், எதிர்க்கட்சி தலைவர். அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. அதே மாரி அந்த கூட்டணி போய் அமைஞ்ச உடனேயும் மக்களிடத்திலே ஏகப்பட்ட ஆதரவு, பொதுமக்கள் சமூகம் சார்ந்த எல்லா சமூக மக்களிடத்திலும் ஆதரவு இருக்கு. அதுதான் பெரிய அதிசயம். அங்க சித்தி கடும் போட்டிய குடுக்குறாங்களோ? ராதியம்மாவா? தமிழ்நாட்டுல சித்தின்னா அவங்க தானே? அப்படிலாம் கிடையாது. போட்டி வந்து ஆமா, ஆமா, ஆமா. அது வந்து எனக்கு அவங்க நான் பல 2 தடவ 3 தடவ ம். பிரச்சாரத்திலே பார்த்தோம். அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க வந்து பிரச்சாரம் கட்சி போட்டின்னு சொன்னா, இங்க வந்து எங்களுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கு தான் போட்டி. இல்ல அவங்க வந்து அவங்களும் ஒரு ஸ்டார் வேட்பாளரு. எல்லாருக்கும் அறிமுகமானவங்க. அவங்களுக்கான ஒரு பேஸும் அங்க இருக்குது. அவங்களுக்கு ஒரு கடும் போட்டியா இல்லையா? நம்ம விருதுநகர், சிவகாசி, விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் பார்லிமெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய எக்கு கோட்டை. இது வந்து அதிமுக இல்லாத கிராமமே இல்ல, பகுதியே இல்ல. அதிமுக வேட்டி கட்டாத எந்த கிராமத்திலயும் எல்லா இடத்துலயும் அதிமுக வேட்டி கட்டினா ம்ஹ்ம். 10, 50 பேர் இருப்பாங்க. சின்ன கிராமம் இருந்தா கூட. அவ்வளவு வலுவான இயக்கம் அதிமுக. அதே மாரி கேப்டன் விஜயகாந்தனுடைய தொண்டர்கள் பரவலா எல்லா இடத்துலயும் இருக்காங்க. காரணம் விஜயகாந்த் அவருடைய இறப்பு என்பது ஒரு பெரிய எங்கள போன்றவர்களையே வந்து சங்கடப்படுத்திருச்சு. அந்த அந்த நிகழ்வுகள், அந்த ஊர்வலம், அந்த எல்லா தலைவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தினது, வச்சது. அதனுடைய தாக்கம் இன்னமும் இருக்கு. கேப்டன் விஜயகாந்தோடைய ம். பாடல்கள், படங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, பல்வேறு சமூகம் சார்ந்த சிந்தனைகளை ம். தூண்டக்கூடிய பாடல்கள் இருக்கும். நீங்களும் விஜயகாந்த் ரசிகரான? இல்ல நான் ம். வந்து எம்ஜிஆர் ரசிகரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள பார்க்குறதுன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்கள பார்ப்பேன். கேப்டன் விஜயகாந்த் படங்கள பார்ப்பேன். இது வந்து உண்மை. ஏன் காரணம் கேட்டோம்னா, இவங்கலாம் வந்து அடித்தட்டு மக்களுக்காக படங்கள்ல ம். நிறைய கருத்துக்கள சொல்லுவாங்க. ஸ்டண்ட் காட்சி, அந்த ம். நிகழ்வுகள், அவங்க பேசுற அந்த உச்சரிப்புகள் 3 நாளைக்கு முன்னாடி கூட பட்டணத்து ராஜான்னு சொல்லி விஜயகாந்த் நடிச்ச படம், கேப்டன் நடித்த படத்த போட்டாங்க. நான் ஓ! நைட் 1 மணிக்கு உட்காந்து பார்த்தேன். 1 மணிக்கு தான் ஓடிட்டு இருந்துச்சு. அது 1 மணி நேரம் உட்காந்து பார்த்தேன். நடிகர் என்பது பாப்புலாரிட்டியானவங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்ல கருத்துக்களா இருக்கணும். அந்த நல்ல கருத்துக்களை பரப்பிய தலைவர்களில் நடிகர்கள் ஒருவர் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய ம். புதல்வர் நிற்கிறார். அவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் வந்து பிள்ளைய வந்து விஜய பிரபாகரை வந்து நல்லா வளர்த்துருக்காங்க. அருமையா வளர்த்துருக்காங்க. சிறப்பா வளர்த்ததுனால தான் அவருடைய அணுகுமுறை அருமையா இருக்கு. மாற்றுக் கட்சி வேட்பாளர்கள், மாற்றுக் கட்சியுடைய உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் கூட
பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்க ஒழிய முகம் சுளிக்கின்ற அளவுக்கு எங்கேயும் அவருடைய பிரச்சாரம் கிடையாது. முகம் சுளிக்காமல் எங்கே கூப்பிட்டாலும் வராரு, எல்லா மக்களையும் சந்திக்கிறாரு. அது நல்ல ஆதரவு. ஆனா என்ன பேசிக்கிறாங்கன்னா, நீங்க ஒரு பக்கமும் பிஜேபி ராதிகா சரத்குமார் அவர்கள் ஒரு பக்கமும் 2 பேரும் ஓட்ட பிரிக்க போறீங்க. ஆளும் தரப்புக்கு எதிரான ஓட்ட பிரிச்சிருவீங்க. அப்போ காங்கிரஸ் ஜெயிச்சிரும் அப்படின்றாங்க. ஏன் ஆளும் தரப்புக்கு எதிரான ஓட்டை அவங்க 2 பேரும் பிடிச்சிக்கிறாங்க, நாங்கள் எங்களுக்குள்ள ஓட்டை நாங்கள் வாங்கிடுவோம்னு அவங்க எப்படி சொல்லி பிரிப்பாங்க? திமுக எதிர்ப்பு ஓட்ட தானே நீங்களும் எடுக்கிறீங்க, பிஜேபியும் எடுக்குது. அப்போ அவங்களுக்கு தானே அது அட்வான்டேஜ். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ அப்படிலாம் நினச்சி பார்க்கவே கூடாது. திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு இப்போ நிறைய இருக்குது. திமுக ஆட்சிக்கு எதிர்ப்பாக வந்து ஒரு அலையே வீசுது. அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க. அதிகாரத்தில் இருக்கிறதுனால வந்து அதிகாரி கொடுக்குற கணக்கு வழக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லா முதலமைச்சர்கிட்டையும் இந்த கணக்கை கொடுத்து ஏமாற்றி போடுவாங்க. ஏன்னா அதே மாதிரி அவர்கிட்டையும் ஒரு கணக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அதிமுகவுக்கு ஆதரவான அலை தான் வீசிக்கிட்டு இருக்கு. எடப்பாடியார் கையில் கட்சி ஒட்டுமொத்தமாக வந்ததுக்கு பின்னாடி உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், தேர்தல் கமிஷன் எல்லாம் அங்கீகாரம் கொடுத்ததுக்கு பின்னாடி ஆங்காங்கு விலகி இருந்தவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைய அரசியல் வானில் துருவ நட்சத்திரம் தமிழகத்தை பொறுத்தவரை எடப்பாடியார். ஆனா பிஜேபி கூட்டணி இல்லாதது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தானே? எனக்காமா அப்படிலாம் ஒன்று இல்லை. அதிமுக தலைமை எடுக்கின்ற முடிவு தானம்மா, எடப்பாடியார் எடுக்கின்ற முடிவு தானே. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பேட்டி கேட்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் தென் மாநிலங்களை பொறுத்த மட்டில் கூட சொல்லலாம், தேசிய கட்சிகளுக்கு பெரிய லெவலில் இடம் கொடுக்க மாட்டாங்க. அது தமிழ்நாட்டில் நிச்சயம் அந்த வாய்ப்பு கிடையாது. அதிமுக, திமுக, திமுக, அதிமுக இப்படித்தான் மக்கள் பார்க்குறாங்க. இந்த கூட்டணி தான் ஆதரிக்கிறாங்க. இந்த முறை காலத்துல மோடி எங்கள் டேடின்லாம் சொன்னீங்க, அவங்க இனி கூட்டணியில் இல்லைன்னு வருத்தம் இல்லையா உங்களுக்கு? கூட்டணி இல்லைன்னு வருத்தம் இல்லை. கூட்டணி கட்சி எடுக்கிற முடிவு தானம்மா. தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த முடிவு, தமிழக மக்களுடைய நலன் சார்ந்த முடிவு. சிறுபான்மை மக்கள், முஸ்லீம் மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இந்துக்கள் அத்தனை பேரிடத்தில் அவர் ஒரு எல்லாரும் முடிவு பண்ணி மாவட்ட செயலர்கள் ஒரு ஒட்டுமொத்த கருத்தை வந்து தலைமை கழகத்தில் மாவட்ட செயலர் கூட்டத்தில் தெரிவிக்கிறாங்க. அந்த கருத்தின் அடிப்படையில் எடப்பாடியார் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவை இப்போ நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு நம்மளுடைய பேட்டியில, பாஜகவோடு கூட்டணி வைக்காததற்கு அதிமுக தான் வருத்தப்படணும். ஜெயலலிதா அவர்களுடைய கனவுகள் எல்லாம் சிதைக்கிறாங்க, அவங்க தான் வருத்தப்படணும். நாங்கள் வருத்தப்படுற அளவுக்கு முடிவு எடுக்கலை. தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த முடிவை தான் அதிமுக எடுத்திருக்க ஒழிய அதிமுக வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தவறாக போய் ஒரு கிணத்துல போய் பாலு கிணத்துல போய் நாங்கள் விடலை. இந்த முடிவை வந்து அதிமுக தொண்டர்கள் நூற்றுக்கணக்காக, அதாவது 100% தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே வந்து நாங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வெற்றி முடிவு எப்படி வந்தாலும் நிச்சயமாக எங்களை பாதிக்கின்ற அளவுக்கு வராது. அதிமுக வந்து இதன் மூலம் வளர்ச்சி அடையத்தான் செய்ய முடிய நிச்சயமாக 1% கூட குறையாது. தலைமைக்கு, எடப்பாடியோட தலைமைக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு முடிவாக தான் இருக்கும். இப்போ இந்த முடிவு எடுத்த பிறகு சிறுபான்மை மக்கள்லாம் உங்களுக்கு ஆதரவா வந்துட்டாங்களா? சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் தெரியுதுமா, அது கண்கூட தெரியுது. பெரும்பான்மை மக்கள் மத்தியிலையும் உங்களுக்கு ஆதரவு இருக்குது, சிறுபான்மை மக்கள் மத்தியிலும் ஒரு ஆதரவு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் இதைத்தான் இந்த இப்படி அமைக்கின்ற கூட்டணியைத்தான் தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். ஆகிய மக்கள் விரும்புகின்ற கூட்டணியை எடப்பாடியார் அமைத்திருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.